இப்போ எடப்பாடியார்லேருந்து இப்போ இன்னொரு குரூப் பிரிஞ்சு போகிறாங்க. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸ். ஏன்னா எல்லாம் ஒன்றிலிருந்து தானே ஒன்று பிரியும். ஒன்றே நிலைத்து நிற்காது இல்லை, மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு தலித் முதல்வராவதை தடுத்து விட்டார் எடப்பாடி, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. தடுத்து விட்டது அதிமுக அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. என்ன திடீர்னு திமுகவுக்கு எங்கள் மேலே அப்படி அக்கறை? எங்கள் வேலையில் குடிச்ச தண்ணி ஒன்றும் போகலை எங்கள் உடம்பு விட்டு, பீ தண்ணி. என்ன அப்படி அக்கறை சார்? அப்படின்னா ஊன்றதுக்கு டேய் யாரானி? நம்ம அதிகாரி ஐயா, நான் வந்து இங்கேருந்து வரேன், இந்த மாதிரி மனு கொடுக்கணும். மனுலாம் நீ கொடுக்க முடியும்னா அந்த அம்பானியா அதானியா வீட்டு தேடி வர. திருமாவளவன் சிஎம் ரெண்டு சீட்டு. சண்முகம் அவரும் எஸ்சி தான். இன்னொரு கம்யூனிஸ்ட் அவரும் எஸ்சி தான். அந்த 3 பேரும் எஸ்சி தானே. ஒரு தாழ்த்தப்பட்டவனை, ஒரு தலித்தை இவங்க முதல்வராக்கிற எண்ணம் வந்தது. ஏன் சண்முகத்தாக்குற எண்ணம் வரல? இப்போ அதிகாரத்துக்கு வரணும். ஆமாம், நாம் 40 ஜெயிச்சிருக்கிறோம், சும்மா வேஸ்ட்டாக அது வச்சிருக்கிறோம். 2 வாங்கினவன் 5 வாங்கினவங்களும் அதிகாரத்துக்கு வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி அதிகாரத்துக்கு வரணும்னு ஒரு கும்பல். அவங்கள கழுவி ஊற்றுனோம். விசில் அடிப்பவனை தேட்டருக்கு அனுப்பணும். இப்போ தேட்டரில் போய் நானும் பாப்பானுக்கு எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு பக்கம் ஓரமாக ஒரு கேண்டீன் போட்டுக்கிறேன். இளைய பரதநேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க போன எலெக்ஷனில். பட் இருந்தாலுமே இப்போ அதிமுக பிளவு பெற்று அதிமுகவோட எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கே சார். திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சேங்க. அதையும் எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடாது. ஏன்னா அந்த திமுக ஆட்சியால் இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் பட்ட கஷ்டங்களை தாண்டி தனிநபராக எங்கள் மீது குண்டா சட்டம் போடப்பட்டது, எவ்வளோ பிரச்சனைகள் அனுபவித்தோம். கண்ணுக்கு தெரிஞ்சு திமுகவின் அராஜக போக்கு, ஊழல் போக்கு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினா நேர் எதிரான அப்படி தானே மைண்ட் செட் இருந்தது. இதை விட்டால் இது வந்துடும்ன்ற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே இடையில வந்து ஒன்று சர்புருன்னு ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அதுக்காக ஆதரித்தோம். இப்போ என்ன அதில் பிரச்சனை இல்லை சார். இப்போ திடீர்னு இப்போ அதிமுகவை பிளவு பெற்று ஒரு பக்கம் தாவைக்க திமுக அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கான வேலையை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்களே சார். இல்லை, அது முழுக்க எடப்பாடியார் மீது ஒரு பெரும் பழி இங்கே சுமத்தப்படுகிறது. இப்போ எடப்பாடியார்லேருந்து இப்போ இன்னொரு குரூப் பிரிஞ்சு போகிறாங்க. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸ். ஏன்னா எல்லாம் ஒன்றிலிருந்து தானே ஒன்று பிரியும். ஒன்றே நிலைத்து நிற்காது இல்லை, மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கும். 2 செல் சேர்ந்து 3வது செல் ஆகும். முதல் செல் இறக்கும். அப்படியே டிவைட் ஆகியிருந்தால் அதான் இயற்கை நியதி. ஒரே கட்சி தான் இருக்கணும்னா அப்புறம் இங்கே என்ன கட்சி இருக்கும்? நீதி கட்சி தான் இருக்கும். அது ஏன் பாதி கட்சி ஆகுது? அது பாதி கட்சி கூட இல்லை இப்போது. அப்போது இந்த பிளவுங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த தலைமையை யார் பிடிப்பது போகிறது வர்றது அப்படின்னா எடப்பாடியாரும் கொஞ்சம், என்னை பொறுத்தவரை எடப்பாடியார் கொஞ்சம் மேலே அனுசரித்து போயிருக்கலாம். என்ன இப்போ யார் விட்டு கட்சி இது? எங்கேயோ எம்ஜிஆர் ஆரம்பித்தா, ஜெயலலிதா இருந்தாங்க. சரி, பக்கமாக இந்த பிரிஞ்சு போனவரெல்லாம் சேர்த்துருந்தா ஒரு வேட்பாளர் 40,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆமாம் சார். அந்த தொகுதியில் என்ன 40,000 ஓட்டு இருந்தால் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். அது இருந்தால் இப்போ வெற்றி பெற்றிருக்கும்ல. அந்த வருத்தம் அவங்களுக்கும் கட்சிக்குள்ளேயும் இருக்குது. அது அவங்களுக்குள்ளே இருக்கிற அரசியலில் இன்றைக்கு வந்து அந்த மாதிரி நிலைமைக்கு ஆகிருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒன்று சேர்ப்பதற்கு வழி இல்லையா? பிளவு என்பது அது இயல்பாக இப்படி பிளவு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாமல் போயிருமே சார். இல்லைன்னா இப்போ வேறு எதனா ஒன்று வரப்போகுது. எது மெஜாரிட்டியாக இருக்குதோ அது அதிமுகன்னு தன்னை நிறுத்தி கொள்ள போகிறது. நமக்கு என்னென்னா, ஒரு நல்ல ஆப்போசிஷன் பார்ட்டி, ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமைகள் அந்த கட்சியின் தலைவராக இருந்தவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அது வந்து இன்றைக்கி வந்து பாருங்கள். அதில் இன்றைக்கி வந்து எடப்பாடியார் மீது பழி சொல்கிறாங்க. அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு. முதல்ல வந்து ஜோசப் விஜய் அவர்கள், என்ன விஜய்னு சொன்னால் கோச்சிக்க போகிறாரு, ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு எக்காரணத்துக்கு ஒன்றும் வரக்கூடாது என்று முயற்சி பண்ணது தான் திமுக. இப்போ எல்லாம் பேசுகிறாங்கல்ல, திருமாவளவனை வந்து முதல்வராகிட்டு நீங்கள் அமைச்சர்கள் எடுத்துக்கன்னாங்க. ஒரு தலித்
முதல்வராவதை தடுத்து விட்டார் எடப்பாடி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. தடுத்து விட்டது அதிமுக அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. என்ன திடீர்னு திமுகவுக்கு எங்கள் மேலே அப்படி அக்கறை? எங்கள் வேலை குடித்த தண்ணி ஒன்றும் போகலையே எங்கள் உடம்பு விட்டு தண்ணி என்ன அப்படி அக்கறை? அதாவது சார், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பார் சார், அது பொது தொகுதியாக இருக்கும். அங்கே இவர் ஜாம்னு தலைவராக அப்படி காலங்காலமாக அவங்க அப்பா புள்ள பேரன் அப்படி காலங்காலமாக இருந்துட்டு வருவாங்க சார். திடீர்னு ஒரு தடவை அது வந்து ரிசர்வ் ஊராட்சியாக மாறும் சார். ரிசர்வ் ஊராட்சியாக மாறின உடனே இவர் எஸ்சி இல்லைல்ல, எஸ்சி மட்டும் தானே அங்கே நிற்கணும். அப்போ ஆட்சி அதிகாரம் வேற இவங்கன்னா போயிட்டு போகுதுன்னு இப்போ எஸ்சிக்கெல்லாம் அங்கே வெயிட் பண்ணியிருந்துருப்பான்ல, எஸ்சியில் ஆளுமை இருந்திருப்பாங்க. மாப்பிள்ள தனி தொகுதி ஆயிடுச்சுடா, நம்ம நின்றுடா, நம்ம காலிலேருந்து ஒரு ஆள் நின்று ஜெயிக்கிறேன்டா அப்படின்னுவான்ல. அதுக்கு இந்த தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு? வேறு எவனும் வந்துடக்கூடாது, நம்ம வீட்டில் சாணி வாங்கிக்கிறான் பாரு, அவனை நிற்க வைப்போம். சசிகுமார் படம் அதே மாதிரி தானே சார்? சசிகுமார் மட்டும் இல்லை, நம்ம முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றவுடன் 2021 முதல்வர் வீட்டு முன்னால் வெற்றிமாறன் ஒருத்தர் வந்து டர்பன்டைன் ஊற்றின்னு கொளுத்தினார்ல, அதையெல்லாம் சமூகம்லாம் மறந்துருப்பானோ சார். நாங்களே மறந்துட்டோம். எதுக்காக சார்? அவர் வந்து கோயில்பட்டியில் தேவர்குளம் பக்கத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றியம் சார். அங்கே ஒரு காம்பரேட்டுகள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க. அது தனி தொகுதியாக மாறுது. இவரும் இவர் மனைவியும் சௌரியம்மாலும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. இவர் ஏற்கனவே அதற்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணி சட்டமன்றத்தில் நின்றவர் அங்கே அந்த வட்டார அளவில் ஒரு பறையர் பேரவை என்ற ஒரு இயக்கத்தை நடத்துகிறாரு. இவர் நின்ன உடனே அந்த முன்னாள் தலைவர் என்ன பண்ணுறான், ஏய் காலனிங்காரன் நிற்கிறான், நான் என் வீட்டில் ஒரு காலனிங்காரன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நமக்கு கீழே இருக்கிற அடிமை ஜெயிச்சிட்டான்னா அந்த செக் புக்கு எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். மாப்பிள்ள சாணி வர 2 பக்கெட்டு புதுசாக வாங்கி வச்சுக்கிறேன் பாரு. நான் எவ்வளோ நாளாக எஜமான்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த பக்கெட்டை மாற்ற ஓட்டையாகுதுட்டு. நான் சாணி அழிக்கினே போகிறேன், கீழே கொட்டிக்கினே வருது. அப்புறம் ஓனரை மாதிரி, டேய் முட்டை கலப்பை, என்ன சாணி கீழே கொட்டிக்கினே போகுது, இதான் நீ வேலை செய்கிற லட்சமான்றாங்க. நான் திருப்பி இதை பெருக்கிறது முறத்தை எடுத்து இதை வாரத்தாகுது. எஜமா ஒரு புது வாலி வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா மகிழ்ந்துருவான். டேய் வாலி வாங்கி போய் அந்த இதை அல்லு, சாணி அல்லு அப்படின்னு தேர்த்தி விட்டுருவாங்க. இவங்க அதிகாரம் பண்ணுவாங்கள்ல. அந்த மாதிரி இவர் தேர்தலில் நின்னா இந்த ஆள் ஜெயிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வேட்புமெல்லாம் பார்த்துட்டு, ஏம்பா நீ சட்டமன்ற தேர்தலில் நின்ன இப்போ ஒரு 5-6 மாதம் ஆகுது, வீட்டு வரி கட்டாமல் இன்னும் அப் டு டேட்டுக்கு 75 ரூபா வரி வருது, போய் கட்டுவா போ அப்படின்னு அவர் அனுப்புகிறாங்க. ஊராட்சி மன்ற கிளர்க்கு, இப்போ ஊராட்சி மன்றங்களில் ஒரு ஆள் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க ஒரு வேலையை பார்ப்பாங்க. அப்போ அந்த பில் போடுற அதிகாரி, அதாவது என்ன சொல்ற கிளர்க்கு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ கிளம்பு, அவன் பில் போட வரான் அப்படின்னு, அந்த அம்மா நம்ம கலெக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னு அது போயிடுது. இவங்க ஒரு கேட்குறாரு, ஏம்பா என்னப்பா அப்படின்னு, இல்லை கலெக்டர் பார்க்க வந்துக்கிறேன், நாளைக்கு வந்துடு அப்படின்னு. இது மாதிரி ஒரு 2-3 நாள் அந்த அம்மா சீட்டுக்கே வரல. சீட்டுக்கு வரலாம், உள்ள பீரோவில் வச்சு பில் புக்கெல்லாம் பூட்டியிருக்கோம். ஏய் அந்த பில் புக் எடுத்து போட்டுக்கூடியா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பில் புக் உள்ளது. நாமினேஷன் பண்ணுற அன்றைக்கி நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த பில்லு அப் டு டேட்டுக்கு டேக்ஸ் கட்டலான்னு. இவர் என்ன பண்ண, அந்த ஆர்வக்கிட்ட பேசுகிறாரு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போய் பார்க்குறாரு, ஒன்றும் வேலை ஆகலை. சென்னைக்கு வராரு. அப்போ தான் ஒரு சீன் வந்து டிவியில் வருது. ஒரு அம்மா 2 நாளாக நம்ம குயின் மேரிஸ் காலேஜ் இதில் அங்கே நின்றுந்து தான் நம்ம தலை போயிது. 2 நாளாக ஒன்று நிற்குது அப்படின்னு டகான்னு நிறுத்தி, என்னம்மா நிற்கிறேன் அப்படின்னு அதுக்கிட்ட மனு வாங்கினதை அவர் பார்த்துட்றாரு. டிவியில் காட்டுறாங்கல்ல, ஓ அப்படி போய் நின்னா கூட முதல்வரை பார்த்துடலாம் அப்படின்னு வந்து ரோட்டை நின்னுங்களாம். அப்புறம் வந்து செக்ரட்டரியேட் போகிறாரு, ஒன்றும் வேலை ஆகலை, பார்க்க முடியல. அட்லீஸ்ட் வந்து ஒரு அதற்கு சரியாக பதில் சொல்லுகிற ஒரு இடத்துல போயிருந்தாலும் அவர் திருப்தியாக இருப்பார். நேராக அங்கேருந்து அண்ணாரி வேலையம் வராரு, அங்கேயும் ஒன்றும் ஆகலை. நீ என்ன பெரிய நீ சாராய அதிபரா நீ சார் அப்படின்னா ஊன்றதுக்கு இவர் பெட்டிஷன் எடுத்துகிட்டு வந்துக்கிறாரு, பொட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறாரு. அப்போ இவர் அங்கேயும் பார்க்க முடியல. சரி வீட்டாண்ட போனால் பார்த்துடலாம் அப்படின்னு அந்த மனுஷன் நொந்து நூலாகி 1 லிட்டர் டர்பன்டைன் இதில் இந்த வார்னிஷ்லாம் போட்டோம்னா அதில் கலக்குவாங்க.
அது சில பேர் வந்து போதைகள்லாம் குடித்தாங்கன்னு சொல்லுவாங்களே அது அது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட். அதை 1 லிட்டர் வாங்கி வச்சுன்னு வராது. நீங்கள் போங்க சிஎம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர். அங்கே வந்தவொடனே ஏய் யாராணி நம்ம அதிகாரிங்க, ஐயா நான் வந்து இங்கேருந்து வரேன், இந்த மாதிரி மனு கொடுக்கணும். மனுலாம் நீ கொடுக்க முடியும்னா அந்த அம்பானியா அதானியா வீட்டு தேடி வர? ஏன்னா ஏதோ அதானி வந்து பார்த்துட்டு போனான்னு சொன்னாங்கல்ல. அம்பானியா அதானியா நீ எத்தனை கம்பெனிக்கு போகணும் சொல்லு. ஐயா நானே பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் வந்துனுக்கிறேன், என்ன பிரச்சனை உனக்கு? இந்த மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன்னா விட மாட்டேன்ட்டாங்க. சரி சரி போ, எங்கெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நொந்து நூலாகி அங்கேயே அந்த டர்பன் ட்ரெயினை ஊற்றின்னு கொளுத்திக்கிறாரு. கொளுத்திக்கின்னு அது ஒன்றும் பெரிய செய்தியாகவும் அதில், ஏன்னா முதலமைச்சர் வீட்டு முன்னாடி இல்லை இது. அப்புறம் ஏன் காதுக்கு ஊர்லேருந்து ஒருத்தர் சொல்லி என்ன பேப்பரில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரல, சும்மா நடிகை விட்டு நாய் 4 குட்டி போட்டுச்சுன்னா போடுறான், எப்பயுமே 3 தான் போடும், இது 4 போட்டுடுச்சுன்னு ஒரு உயிராக போச்சு. அது யாரும் போடல. அப்புறம் நாங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் ஒரு 4 நாள் இருந்து பார்த்து செஞ்சு என்னென்னவோ அப்புறம் நமக்கு தெரிந்த பத்திரிகை நண்பர்களை சொல்லி அதை விஷயத்தை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணோம். எல்லா பத்திரிகையில் செய்தித்தாள்லாம் போட்டோம். அப்போ கூட ஒரு பையன் வந்து எட்டி பார்க்கல. யார் எட்டி பார்க்கல? ஒட்டுமொத்த உங்களை மாதிரி ஆட்கள் இல்லை, எங்கள் சமூகத்துலேருந்தே எவனும் வரல. அந்த பக்கம் எவ்வளோ பேர் கிராஸ் பண்ணி போவான். ஒருத்தன் எங்கேயும் வெற்றிமாறன் ஒருத்தன் கொளுத்தினானா, அந்த மூர்த்திலாம் அங்கே தாங்கிறானா, சும்மா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு என்னென்ன ஆச்சுன்னு கேட்டுப்போம். சார் எனக்கு தெரிஞ்ச கூட வரல சார், அப்படி வச்சு ஓப்பனாகவே மூர்த்தி நாங்கள் இருக்கா, சும்மா தானே ஒரு 5 நிமிஷம் போய் பார்த்துட்டு வரும், நம்ம ஏதோ நம்பாளுன்றாங்க பரங்கிறேன்றாங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்க. அப்போ மற்றவன் எப்படி வரும் அதை எதிர்பார்க்கறதுக்கு நம்ம தவறு. அப்போது அவனு இறந்துட்டாரு. அப்புறம் ஏதோ வந்து நாங்கள் அது தரேன் இது தரேன்னாங்க. ஒரு பொட்டி வச்சு இதெல்லாம் வாங்கினார் தெரியுமா, மனுக்கள்லாம் 100 நாளில் கதையை முடிச்சிருவேன்னாரு. அதுக்கு ஒரு அதிகாரியை போட்டாங்க. அந்த அதிகாரிக்கிட்ட நான் ஒரு 5-6 தடவை அந்த அம்மாவை கூட்டு போய் ஏதாவது ஒரு ரெமெடி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோம். பாவி 5 வருஷம் ஆட்சியை முடிச்சு போயிட்டாங்க, ஒன்றுமே கொடுக்கல சார். இது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த தலைவர் இருக்கிறார்ல, எது ரிசர்வ் தொகையாக மாறுது, வேறு யாருன்னா ஒருத்தர் சட்டப்படி வரணும்ல. ஆனால் அவன் வந்துட்டா நாம் ஆட்சி அதிகாரம் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் வேலை செய்கிறவனை கூப்பிட்டு அதிகாரத்தில் உட்கார வச்சிட்டோம்னா நாம் கேவாஸ், நாம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எதுக்கும் திருமாவளவன் சிஎம் ஆகிறது சம்மந்தம் இல்லை சொல்கிறேன். அப்படி இப்போ திருமாவளவன் சிஎம் 2 சீட்டு, சண்முகம் அவரும் எஸ்சி தான், இன்னொரு கம்யூனிஸ்ட் அவரும் எஸ்சி தான். அந்த இப்போ 3 பேரும் எஸ்சி தானே. ஒரு தாழ்த்தப்பட்டவனை ஒரு தலித்தை இவங்க முதல்வராக்கிற எண்ணம் வந்தது. ஏன் சண்முகத்தாக்குற எண்ணம் வரல? ஏன் வீரபாண்டியன் ஆக்குற எண்ணம் வரல? ஏன் வரல? எங்களை பொது தொகுதி நீலாம் போய் தொகுதி கேட்கலாமா அப்படின்னு விரட்டிய கும்பலில் இருந்து ஒருத்தர் ஆக்கிறதுக்கு பார்த்தாங்களாம். ஏன்னா மிக மலிவானவர் இவர் தான். அதால் இவர் ஆக்கிட்டு அப்புறம் மற்றவங்களாம் பின்னாடி நிற்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பிள்ளையா அப்படின்னு ட்ரை பண்ணதான் அவர் அது வந்து அதை எடப்பாடியார் ஒத்துக்கொள்ளவில்லைன்னு ஒரு பெரிய அலிகேஷன் தூக்கி அந்த மனுஷன் மேலே போட்டு இன்றைக்கு ஆயிருக்கு. இது நேச்சுரலாக நடக்க தான் செய்யும். இப்போ இதே ஒரு அதிகாரத்தை நோக்கி போகிற அளவுக்கு ஒரு 6 பேர் கம்மியாக இருந்தான்னு வச்சிங்களேன். பட் இந்த 6 பேரும் அதிமுக அனுப்புகிற சோபா செட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் திமுக வந்தால் கூட திமுக அனுப்புகிற சோபா செட்டுக்கு ஒரு 6-7 பேர் வந்திருப்பாங்க. இது வந்து நேச்சுரலாக இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான் சார். பட் அதை நம்ம விஜய்கிட்ட எதிர்பார்க்கல. பட் அங்கே ஒரு பெரிய இந்த லீமா ரோஸு அப்புறம் ஆதவர்ஜினா இது லாட்ரி குழுக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க அதை நடத்துகிறாங்க. உண்மையிலே விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா, ஜோசப் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமானா தெரியல. ஏதோ செட் பண்ணி கிட் பண்ணி என்ன நம்ம ஆட்சி சூப்பர்ண்ணே, அப்புறம் நம்ம தானே இதுக்கப்புறம் பார்த்தீங்களா ரீல்ஸை பார்த்தீங்கன்னா இல்லையா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், யார் யாருக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இது சர்வசாதாரணமாக எல்லா ஊர்லேயும் நடக்குது தான். ஆனால் பிஜேபிலாம் இதை பண்ணிச்சுன்னு வச்சுங்க, நேரம் எப்பா அதுக்கே நாங்கள் அவங்க அங்கெல்லாம் பண்ணாங்கல்ல, சும்மா பண்ணியிருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்கல்ல, என்ன நீங்கள் இவ்வளோ தரீங்களே
பார்த்து அனுப்புங்க. இல்லை வெளியே தெரிஞ்சு அதை நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிக்கிறேங்க. நீங்கள் சரி நீங்கள் பாருங்கள். நான் எது சொன்னாலும் வந்து நாளைக்கு அழுகுற மாதிரி 2 வீடியோ விடுவேன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. எனக்கு என்ன. ஆனால் இப்போது இப்படி ஆட்சி அமைச்சல இப்போ அதிகாரத்துக்கு வரணும். ஆமாம், நாம் 40 ஜெயிச்சிருக்கிறோம். சும்மா வேஸ்ட்டாக அது வச்சிருக்கிறோம். 2 வாங்கினோம் 5 வாங்கினவங்களாம் அதிகாரத்துக்கு வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி அதிகாரத்துக்கு வரணும்னு ஒரு கும்பல். அதிகாரம் வேணாம், அதுவும் அவனை ஆக்கி விட்றாத, நாசமாக போடும். ஏற்கனவே ஒரு டம்மி உனக்கு இதில் காட்டுமன்னார்குடியில் அதை ஒன்றா வாபஸ் வாங்க வச்சுட்டு நீங்கள் நின்று நீங்கள் ஒரு அமைச்சராகிடணும். இவங்க சார் இதை விட விஜய் ஜெயிச்சார்ல, 2 தொகுதியில் ஜெயிச்சார். என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு அந்த திருச்சி கிழக்கில் அடுத்த எலெக்ஷன் இல்லை, அதில் திருமாவளவன் நிற்க வைக்கணும் அப்படின்னு ஒரு குரூப். அவங்கள நின்று ஜெயிச்சு டெப்டி சிஎம் ஆகிடணும். ஆமாம், இவங்க 50 டெப்டி சிஎம் வந்து 60 பேரும் பொழுது 59 வச்சுருக்காங்க. ஒன்று இன்னொரு குரூப்பு அங்கெல்லாம் போனால் கஷ்டம், இங்கேயே அதுதான் ஏற்கனவே வெற்றி பெற்றார்ல அவர் அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருக்கட்டும், பெரம்பூரில் குத்துட்டாருன்னு வச்சுக்க. அது பஞ்சில் எப்படி இவங்க கேட்குறானோ, பஞ்சில் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை. இது வெயிட் பண்ணுங்க எல்லாம் முடிக்கிட்ட பந்தி அப்படின்னு அவங்க, இவங்க பஞ்சில் கொடுங்க அப்படின்னு. அதால் எங்களை ஆக்கி விட்டா நாங்களும் இது இது நம்ம என்ன சொல்கிறது. இது வந்து ஒரு 44 ரிசல்ட் தொகுதி இருக்குது. தனிச்சு நம்ம நின்று இல்லை எல்லோரும் சேர்த்து இந்த மாதிரி ஆட்களை சேர்த்து நின்று ஒரு 40 நாள் ஒரு 40 நாள் விட ஜெயிக்கிறதுன வாய்ப்பு இருக்கும். எப்பா எவனையும் சரியில்லைப்பா, திட்டு பசங்க, இங்கே பாரு நான் கூடவே இருந்தேன், நான் சொன்னேன் சத்தியமாக, எங்கள் அம்மா சத்தியமாக நான் வந்து வேங்கவையில் நடவடிக்கை சொன்னேன். இந்த கருணாநிதி கும்பல் ஸ்டாலின் கும்பல் அதை செய்யலை. நாம் பார்த்துருவோம், 44 ரிசர்வ் தொகுதியில் நாம் நிற்போம் அப்படின்னு ஒரு 44 பேர் நின்று ஜெயிச்சான்னு வச்சிங்கன்னா உண்மையிலே டெப்டி சிஎம் ஆகிடலாம். சில பேர் சிஎம் கூட ஆகிடலாம். இந்த மாதிரி வந்துன்னு வச்சுக்க, நீ 30 வாங்கடா எல்லாரும் வாங்கடா, என்னடா அவனுக்கு எத்தனை கரெக்டாக வேணும் போ அப்படின்னு கொடுக்குறதுல கூட நம்ம வரலாம். அதை விட்டுட்டு சார் அவன் வீட்டு வெற்றியில் அவன் 108 ஜெயிச்சுக்கிறாங்க, நம்ம தட்டித்தர மாதிரி 2. ஏற்கனவே நம்ம வந்து அவங்கள கழுவி ஊற்றுனோம். விசில் அடிப்பவனை தேட்டருக்கு அனுப்பணும். இப்போ தேட்டரில் போய் நானும் பாப்பானுக்கு எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு பக்கம் ஓரமாக ஒரு கேண்டீன் போட்டுக்கிறேங்க. என்னது இது? ஆக இது அதிகாரம் ரொம்ப வலிமையானதுனால அதிகாரம் பெறுவது ரொம்ப கொடுமையானது. எதை ஒன்றாலும் பண்ணலாம், கூட்டியும் கொடுக்கலாம் காட்டியும் கொடுக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு வந்து அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இங்கே ஒரு கும்பல் முயற்சி செய்கிறது. விஜய் இல்லை, ஒரு கும்பல். அந்த கும்பல் இந்த மாதிரி சித்து விளையாட்டுகளை செய்யத்தான் செய்யும். அதில் பல கட்சிகள் இருக்கு உடையும். ஒன்றும் புதுசு இல்லைல்ல தமிழ்நாட்டில் கட்சிகள் உடைவது, ஒன்றிலிருந்து தானே மற்றொன்று. அதில் இதெல்லாம் பதவி அரசியலில் இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம். ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபாலம் கொடுக்குறதுக்கு மிக்க நன்றி சார்.